என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. ஹலோ. சொல்லுங்க. கேட்கலாமா? கேட்குமா? இப்போ அது என்னாச்சு அந்த ஆண்டிப்பட்டியில் நடந்த பிரச்சனை? அவங்க மதுரை ஜிஹெச்சில் தான் இருக்காங்களா? ஆமாம் ஆமாம், அண்ணன் மதுரை ஜிஹெச் இருக்காங்க. மொத்தம் வந்து 5 இடத்துல மண்டை உடஞ்சிருக்கு. ஒரு இடத்துல 4 மூட்டு, இன்னொரு இடத்துல 2 மூட்டு, இன்னொரு இடத்துல 3 மூட்டு, அப்படியே 2 மூட்டு இந்த மாதிரி போட்டிருக்கு. அது அருவாவும் கத்தியை வச்சு கொத்திருக்காங்க மண்டையில. இது லைட் அமைச்சிட்டு நடந்த சம்பவமா? ஆமாம், லைட் அமைச்சினது வந்து மொத்தம் இங்கே அங்கே மிஷினால கொடுத்து வீட்டில் இருந்த லைனு பிரகாஷ் பண்ணுறவங்க தகராசமய பிரகாஷ் வீட்டு லைன் இருந்தது கரண்டு. இங்கேருந்து ஆள் லைட் அமர்த்து அப்படின்னு சொல்லி சொல்லத்துக்கு அவங்க லைட் ஒன்று மிஷினில் கொடுத்து அமைச்சி அப்படியே அடிச்சு விட்டாங்க. அடிச்சு மண்டை உடச்சு ஃபுல்லாக அவங்க அடிக்கணும்னே சொல்லி ஆயுதங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே என்ன ரீசன் தெரியுமா? என்னவா? என்ன ரீசன்கள் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு? ஒன்றும் பொருள் அவன் விட்டு வரும் டவரில் காய்ச்சி. அப்படியே இல்லாமல என்ன ரீசனுக்காண்டி இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியுமான்னு கேட்டேன். பிரச்சனை மாமா, அவங்க பையன் வந்து ஓயாம வண்டியை வந்து சக்கரன்னு ஓட்டி போவாங்க. ஃபுல்லாமே இந்த R15 எபிஜெட் இந்த மாதிரி வச்சிருக்காங்க, பைக்கு KTM இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சரி. அவங்க வர எங்கிட்ட நம்ம பிள்ளைங்க இது பண்ண வண்டியை திருக வைக்க ஊருக்குள்ள வர ரவுண்ட் அடிக்க இந்த மாதிரி பண்ணதுக்கு நம்ம பையன் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க ஏற்கனவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. நாங்கள் உங்கள் தெருவில் இந்த மாதிரி பண்ணணும் ஏற்றுக்கீங்களா, இங்கெல்லாம் வரக்கூடாது, அண்ணன் நம்பியாக பண்ணலாம், அவ்வளோ இருக்கணும், ஊருக்கு வந்து வண்டியை திருவது வைக்கிறது இந்த மாதிரி தவறான விஷயம்லாம் பண்ணக்கூடாது, உங்கள் சாரையாக பார்த்து கஞ்சா போது இங்கே வந்து பார்க்கக்கூடாது, உங்கள் ஊரில் படிக்கன்னு சொல்லி ஊர்லேயே போய் கூப்பிட்டு சொல்லிட்டு வந்தேன் வீடா அவர் வீட்டாக ஃபுல்லாமே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ நம்ம கோயில் ஒரு காளியம்மனுக்கு நம்ம சொந்த கோயில் அங்கே இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மரத்தில் வந்து தண்ணி எடுத்துருக்காங்க. தண்ணி எடுத்தோட சத்தம் போட்டு இதை போய் வீட்டுக்கு போய் கண்டிச்சு சொல்லிட்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் தெருவும் தண்ணி அடிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதை கண்டித்து மன்மாவே வச்சுக்கிட்டு இந்த கோயில் திருவிழாக்கு எப்படி வரும், இந்த பொறுப்பு எல்லாம் சாமி கும்பிடுதானே அப்படின்னா அவங்க ஆளில் வந்து ஒரு நியமிச்சு வரி வாங்கினாங்க. நம்ம ஆள் வரி நியமிச்சு வாங்கினாங்க. வாங்கி அந்த பொதுவாக வந்து சாமி கும்பிட்டோம். அந்த அக்கா வந்து கீழே இருக்காங்க வந்து சாமி சொந்தமாக வாங்கி கும்பிடுறாங்க. அப்படி கும்பிடல வந்து நம்ம பையனும் போறாங்க. நம்ம பையன் போறாங்க, அண்ணனும் இன்னொரு மொத்தம் ஒரு 5 பேர் சின்ன பையன் கூட சாமி கூட போயிருக்காங்க. கோயில அவங்க திரும்ப தண்ணி கஞ்சா போட்டு வந்து உன்னை அடிக்க எங்க வந்தீங்க போன அடிச்சு அப்படின்னு சொல்லத்துக்கு எதுக்கு அடிக்கிறோம்னு சொல்றதுக்கு அப்படியே டக்கு நைட் அமைச்சு இவங்க 4 பேர் போட்டு அடிச்சிட்டாங்க. நம்ம பையன் போடாம நம்ம கோயில் இங்க நம்ம உள்ளூர் கோயில் உட்காந்து இருக்காங்க பையன் எல்லாம். அப்புறம் பிரச்சனை தெரிய விட்டுச்சா இங்க இருந்து ஓடுறாங்க. ஓடி போய் இங்க அப்படியே அண்ணன் ரத்தத்தோட வரவட்டி அப்படியே அண்ணனை கூட்டிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. வந்து அவனை சேர்த்து மேலூர்ல பார்த்துட்டு மேலூர்ல பார்க்க முடியாட்டாங்க. மேலூர்ல பார்க்க முடியாட்டு மதுரை ஜிஹெச் கொண்டு வந்துட்டாங்களா? ஆமா. அது போக இங்க வந்து ஒரு 4 பெண்கள் மேல அடிச்சு கீழே தள்ளி பொம்பளை சேலெல்லாம் விட்டுட்டு சேலெல்லாம் பிடிச்சி விட்டுருக்காங்க. சேலை பிடிச்சி எடுத்துருக்காங்களா? சேலாம் விட்டுட்டோன்னே திரும்ப என்ன பண்ணிருக்காங்க அவங்க அப்படியே அதில் ஒரு லேடிஸ் சிட்டி ஒருத்தவங்க மூக்கம் பண்ணுறவங்க மயக்கப்பட்டு கீழே வந்து பேச்சு முடிச்சலாம் இருக்காங்க. அவங்க ஆம்புலன்ஸ் சேர்த்து மொத்தம் 4 பொம்பளை 3 பொம்பளை ஆம்புலன்ஸில் போகிறாங்க. அது போக ஏற்பட்ட பையன் ஒரு 5-6 பேருக்கு மேலே ஒருத்தங்க பையனுக்குலாம் வந்து மெட்டில் அடி அவன் 2 மூட்டு போட்டிருக்கேன். இன்னொரு பையன் மணிகள் அவன் 2 மூட்டு போட்டிருக்கேன். இவங்கெல்லாம் வந்து ஓபி சீட்டு போட்டு அப்படியே பாஞ்சு அப்படியே வெளியே விட்டுட்டாங்க ஹாஸ்பிட்டல் வந்து மேலூர் ஜிஹெச்சில். அது எல்லாமே ஓபி சீட் வசதி எல்லாமே இருக்கு. மொத்தம் எத்தனை பேர் கைது பண்ணிருக்காங்க? எத்தனை பேர் கைது பண்ணாம இருக்கு? 3 பேர் கைது பண்ணிருக்காங்க. அம்மா 4 பேர் கைது பண்ணல. இது வரைக்கும் தகவல் சொன்னது போலீஸ் தகவல் சொன்னது. அதுல மெயின் அக்யூஸ்ட் குமரேசாமி என்ற பேர் வந்து குட்டிஸ்ன்றாங்க, குட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவன் தான் மெயின் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க. அது போட்டுக்கு இப்போ அண்ணன் வந்து அங்கே மதுரை ஜிஹெச் எடுத்துருக்காங்க. சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஜிஹெச்லேயும். அப்படியா? இப்போ ஜிஹெச் இங்கே நம்ம அண்ணா நகரில் உள்ளதா இல்லை கோரிப்பாளையத்தில் உள்ளதா? அண்ணா நகர். அண்ணா நகர்லையா? சரி, அவர் கான்டாக்ட் நம்பர் எனக்கு போட்டு விடு. நான் அதே மாதிரி திருநாட்டு செவனும் போடல, ஏன்னா ரப்பகாய மாதிரி திருநாட்டு பண்ணும்ல. திருநாட்டு செவன் போடாமல் அப்புறம் இது என்ன இதில் போட்டிருக்காங்க? சிசிஆர் மட்டும் போட்டிருக்காங்க. அப்போ ஸ்டேஷனில் காவல்துறை அவங்களுக்கு சாதகமாக வேலை செய்கிறாரா காவல்துறை? ஆமாம், காவல்துறை அப்படித்தான் பண்ணுது. ஃபுல்லாமே அப்படித்தான் பண்ணுறாங்க சொல்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போமா, பார்த்துட்டு ஒரு முற்றுகை போராட்டம் எல்லாத்தையும் கண்ணாடி போட்டோம் கம்பல்சரி நாளைக்கு கழிச்சு மேலூர் வைக்கிற மாதிரி இருக்கும்மா. சரி. எல்லாமே பாருங்க, எல்லாமே பாருங்க, எல்லாம் பார்த்து சேர்த்து பேசுவாங்க பண்ணுவோம். சரி. அப்போ இது யாராவது வந்து பார்த்துட்டு போயிருக்கா? மறுநாட்டு எங்கள் அண்ணன் இந்த ராஜ்குமார் வந்துருக்காங்க, ராஜ்குமார்ண்ணே. அதுக்கு அடுத்து ஜான் பாண்டிகேஜ் வந்து மாவட்ட செயலர் அண்ணன் மாநகரி பாலாஜி, அப்புறம் தியாக மாவட்ட செயலர், அப்புறம் ஜேபிலாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மூவேந்தர் புலிப்பல் அண்ணன் பாஸ்கர் அயங்கார் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அண்ணன் ஈசிகா மாவட்ட செயலர் அரசன் முத்துப்பாண்டியன் வந்துருக்காங்க. அரசன் முத்துப்பாண்டி வர்றதெல்லாம் சரித்தேன். இதே வந்து நம்ம அலங்கநல்லூர் கோயில்பேட்டில் நடக்கும் போதெல்லாம் வரல.
ஆ? அங்க வந்து அதே அவர் விசிக கட்சிக்காரங்க தானே நம்ம ஆளுகளை அடிச்சாங்க. அப்போதைக்கு அரச முத்துப்பாண்டியன் ஆமா வரல. இவங்கெல்லாம் நாட ஆமா அந்த மாப்பிள்ள நல்லா தெரிஞ்சுக்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து எல்லாம் இங்க பள்ளைங்களோட தானே நீ ஒண்ணா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிற. ஆ? அப்ப ஆமா அங்க ஆமா அலங்காநல்லூர்ல பக்கத்துல அந்த கோயில்பட்டின்ற ஏரியால உன் ஜாதிக்காரன் தானே, உன் கட்சியில இருக்கவன் தானே பண்ணா. அரச முத்துப்பாண்டி எங்கே கண்டிப்பா போன? இந்த ஏரியாவில் உள்ள விசிகாலாம் எங்கே போன? என்னடா ஒண்ணு மணா ஆ திருநம்பா அப்படின்னு சண்டை விடக்கூடாது வந்து நீ பேசியிருக்க. உண்மையிலே நீ வந்து இணக்கமா பேசுறவனா இருந்தா, நீ ஒற்றுமையா பேசுறவனா இருந்தா அங்க வந்திருக்க நம்மள அரச முத்துப்பாண்டியெல்லாம் ஏன் வரல? இங்க கண்டிப்பா அவங்க கண்டிப்பா வந்து அரசியலுக்காண்டி பண்றாங்க மாப்பிள்ள. அது வந்து நம்ம ஆளுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன கண்டிப்பா நம்ம ஆளுகளை சொல்லணும். என்ன அவங்கள சொல்லி குத்தமில்ல. அவன் தெளிவா தான் இருக்கான் அவன் அரசியல்ல. அவங்க ஆளு ம் வந்து நம்ம ஆளுங்களை அடிக்கும்போது தெளிவா இருக்கிறாங்க. என்ன அது போகக்கூடாது கண்டிப்பா கேட்கக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க. நம்ம ஆளு தான் வெக்கம் கெட்டு போய் தர்றாங்களோன்னு தோணுது. அது என்ன சொல்றதுன்னு கண்டிப்பா தெரியல. கண்டிப்பா சில ஆமா. விஷயங்கள்னா நிறைய பேருக்கு புரிய நம்ம கிராமத்துல இருக்கவங்களுக்கு இன்னும் அந்த இதுகள் புரியல இங்க ஆ. இளைஞர்களுக்கே புரியல அப்புறம் எப்படி ஆ. அன்றாட பாமர மக்களுக்கு புரிஞ்சுக்கோங்க சரி மாப்பிள்ள இது என்னன்னு பாருங்க. பார்த்துட்டு நம்ம அடுத்த இது என்ன பண்ணணும்னு பண்ணுங்க. ஏன்னா அப்புறம் வந்து இப்போ எக்ஸாம் நான் என்ன எப்படியாவது கொலை முயற்சியே நீங்க வந்து அது எஃப்ஐஆர்ல இது பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நான் போட்டுக்கலாம் பாத்தீங்களா பாக்கல இல்ல அதை நான் போட்டுக்கலாம் சரியா கவனிக்கலாம். நான் அந்த இதுக்கு போயிருந்தேன்ல சரி நடுக்காவேரி இருக்கு, அதனால அதை கவனிக்க முடியல. அதை அப்டேட் பண்ணதோட சரி சரி விட்டுட்டேன், கவனிக்கல. சரி ஆ. சரி நான் எஸ்பிசி பேசுனதுக்கு எஸ்பிசி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நம்ம பையன் அதெல்லாம் அந்த நம்ம பையன் ஒழுக்கமான பையனே எஸ்பிடின்னு தகவல் சொல்லியிருக்கேன் ஆ. அப்படின்னு சொன்னாப்புல ஆ. நான் ஒன்றும் பிரச்சனை அந்த மாதிரி நான் போடல எதுவும் போடல அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஆ. அப்படின்னு எஸ்பிசி சொன்னாப்புல ஆ. சரி சரி நம்ம மாப்பிள்ள. பார்ப்போம் சரி மாப்பிள்ள, தகவலுக்கு ரொம்ப நன்றி. நம்பர் பண்ண நம்பர் போட்டு சரி போட்டுருவோம். சரி. சரி